கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொண்ணுங்க, அது அழகான பொண்ணுங்க கஸ்டமைஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு அடிக்டிவ் ஆகிடுச்சு. பொண்ணுங்க கொஞ்சம் அழகான பொண்ணுங்க நிறைய பேர் போய் கேட்பாங்க, நீலாம் கஸ்டமைஸ் பண்ணால் நல்லா அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுவாங்க. இப்படி 100 பேர் 1000 பேர் பண்ணுற இடத்துல ஒருத்தி மட்டும் பண்ணுறது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுதுன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதாவது வடிவேல் கூட ஒரு காமெடியில் சொல்லுவார், அந்த ஒரு பொண்ணோட அடி மட்டும் தனியாக தெரியுதுப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார்ல. அது மாதிரி ஏதோ ஒரு பொண்ணுடைய கஸ்டமைஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப யூனிக்காக தெரியுது அப்படிங்கிறது உண்மை. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாரு மியூசிக்லின்னு ஒரு பொண்ணு வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிருன்னு ஒரு பொண்ணு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அதாவது சிந்துஜா, இவங்களுடைய கஸ்டமைஸ் மட்டும் ரொம்ப தனியாக தெரியுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப யூனிக்காக தெரியுது. இவங்களோட ஃபேஸ் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிடலாம், தைரியமாக சொல்லலாம். இவங்க பண்ணுனா வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா சில பேருக்கு மட்டும்தான் எப்படி சொல்கிறது, சில பேர் நடித்தா நல்லாயிருக்கும், சில பேர் இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களை ரசிக்கிற 1,00,000 பேர் இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1,00,000 பேரில் நானும் ஒருத்தன். தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன்னு நான் போய் சொல்ல மாட்டேன். என்கிட்ட என்னோட பசங்க மூலமாக ஷேர் ஆகிட்டு என்கிட்ட வர எல்லா டெஸ்டினேஷன் நான் பார்த்துருக்கேன். எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது முதல்ல பார்த்தது அந்த கோவை சல்லா மாதிரி பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி கேப்டன் மாதிரி பண்ணது, நம்ம விஜயகாந்த் சார் மாதிரி பண்ண விஷயம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் வந்த டைமில் அந்த 500 ரூபா பார்த்துட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் 100 ரூபா பார்த்துட்டு வந்து சிரிக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போதைக்கு. அவங்க சொல்லிட்டாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறது தான் இப்போதைக்கு என்னுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பிடிச்சதை செய்கிறது தான் முக்கியமான வேலை. பிடிக்காத ஒரு வேலையை வந்து நம்ம பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு செய்கிறது வேறு. மற்றவங்க மூலமாக நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. அந்த அடையாளத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான வேலை. பார்த்தேன் அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உட்பட எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்போ நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஃபேன்ஸுக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் தெரியுது. என்ன இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் பல பேர் வந்து நடிக்க முயற்சி பண்ணி அதே மாதிரி இதுதான் என்னுடைய டேலண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி விஷயத்தெல்லாம் வந்து நிறைய இடங்களை தேடி போகிறப்போ சில விஷயங்கள் நம்ம பொழுதுபோக்காக பண்ணுகின்ற டேலண்ட் வந்து மிகப்பெரிய அடையாளத்தை கொடுக்கும்பொழுது அந்த அடையாளத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது சில பேர் பண்ணுவாங்க. அதில் வந்து இவங்க வந்து அதை அற்புதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து படங்களில் கூட வந்து சான்சஸ் கிடைச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நடிக்கட்டும், பெரிய ஆளாகட்டும், சந்தோஷம். நமக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு பெரிய ஆளாகுது அப்படிங்கிற விஷயத்தை விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னொரு ஹீரோவுக்கு பையனாக பிறந்துட்டு இல்லை வந்து இன்னொரு பெரிய ப்ரொடியூசருக்கு பொண்ணாக பிறந்துட்டு அது மூலமாக ஸ்டாராக ஆகிறத விட இது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற பொண்ணு காசு பணம் இருக்குதோ என்ன படிச்சிருக்கோ அதே மாதிரி இது மூலமாக வந்து சான்சஸ் கிடைச்சி இது மூலமாக மேலே வராங்களோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணு மேலே வருது, அதுதான் முக்கியம். எந்த வித பேக்ரவுண்ட் இல்லாமல் நமக்குள்ளே இருந்து நம்மள மாதிரியே வந்து ஜாலியாக வந்து பசங்களை கலாய்ச்சிக்கிட்டு பசங்கக்கிட்ட வந்து மெமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து போய் சேருது அப்படிங்கிறத வந்து நம்ம பெருமையாக தான் எடுத்துக்கணும். அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சில பேர் இதே மாதிரி நமக்கு அடையாளம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. சந்தோஷம் தான். நானும் போய் டிவியில் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது சந்தோஷம் தான். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வந்து ஒரு விஷயம் ஆரம்பத்தில் மீடியாக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா முதல்ல ஒரு விஷயம் வந்து பெரிய இடத்துக்கு வந்து வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ டப் ஸ்மாஷ் பண்ணி பெரிய ஆளாக வராங்க அப்படின்னா அதில் ஆரம்பத்தில் ஒரு 4-5 பேரை மட்டும் தான் கண்டுக்குவாங்க. அதை மீறி வர பல பேரை கண்டுக்க மாட்டாங்க. மீடியா வந்து மறுபடியும் திருப்பி டப் ஸ்மாஷ் பண்ணவங்களே கொண்டு போய் நிறுத்த முடியாது. ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை உருவாக்க முடிஞ்சது. ஆனால் மாக்கப்பா அவர்கள் அவ்வளோ பெருசாக வந்து ப்ரொமோட் பண்ணுனா கூட கொண்டு வர முடியல. ஏன் என்ன விஷயம்னா மக்களே வந்து ஒரு சில பேரை மட்டும்தான் இதுக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவாங்க. ஆனால் நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறது நிறுத்தாதீங்க. மக்கள் என்டர்டெயின் பண்ணிக்குவாங்க தங்களை. நீங்கள் என்ன டப்மாஷ் பண்ணாலும் அதை பார்த்து மக்கள் என்டர்டெயின் ஆவாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அடையாளம் மக்களிடம் கிடைக்கும். அது மூலமாக வந்து சினிமா சான்ஸ் கிடைச்சிரும், அது மூலமாக வந்து ஷார்ட் ஃபிலிம் சான்ஸ் கிடைச்சிரும், அது மூலமாக வந்து நம்ம இந்த இடத்துக்கு போயிடுவோம் அந்த இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு பொழப்பை விட்டுட்டு இதை பண்ணாதீங்க. பொழப்பை பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுவே உங்களோட பொழப்பை மாறுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குதா, அதுக்கப்புறம் எதை வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும். ஆண் சமூகத்தின் சார்பாக மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன், மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நானும் மீடியாக்கார மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டே இருக்க முடியாது. ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறேன். அழகாக இருக்கீங்க, சந்தோஷப்படுத்துறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்க. உங்களோட டப் மேட்ச் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல இடத்துக்கு வரணும், நல்லபடியாக இருக்கணும். வேற என்ன சொல்ல, நிறுத்தாதீங்க. இந்த அடையாளத்தை தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. ஒருவேளை சான்ஸ் கிடைச்சி ஒரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போனால் கூட பல பேர் மறந்துடுற மாதிரி நீங்களும் மறந்துட்டு இதை நிறுத்திட்டு போயிடாதீங்க. ஒருவேளை சான்ஸ் கிடைச்சி பெரிய ஹீரோயின் ஆகிட்டீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஹீரோயின் ஆகிட்டீங்களாவோ இல்லை வந்து சைடு ஆக்டர் ஆகிட்டீங்களாலோ எந்த ஆக்டர் ஆனாலும் சரி இந்த விஷயத்தை அப்பப்போ ரசிகர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் மாறாமல் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் வரும். ஏன்னா பெரிய இடத்துக்கு போனோடனே டைம் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நம்ம மக்களிடம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. யாராவது பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஏன் இப்போ ஆரம்பத்தில் இருந்ததை வந்து மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆளாகாதீங்க. பெரிய ஆள் ஆகிட்டா இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருங்க. நாங்களும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.